சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் கடைகள் மூலமாக ரூபாய் 1000 உரிமை தொகை குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரூபாய் 1000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நிபந்தனை இன்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பலருக்கு பரிசு தொகைக்கான டோக்கன் மறுக்கப்பட்ட நிலையில் அனைவருக்கும் டோக்கன் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆகவே வருகிற பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று தகவல் வெளியானதை அடுத்து குடும்ப அட்டைதாரர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.